வரைக்கும் ஹலால். இந்த மார்க்கத்தில் நான் ஹராம் என்று சொன்னால் வாழ்வதற்கும் அது ஹராம். ஹலாலை ஹராமாக மாற்றுவதற்கோ அல்லது ஹராமை ஹலாலாக மாற்றுவதற்கோ இந்த மார்க்கத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. அதிகாரம் என்னென்ன பண்ணலாமா? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க முடியும். அதே அதிகாரத்தை அல்லாஹ் நம்மை இன்னும் கொடுக்க முடியும் என்பதற்கு வரலாற்றிலே எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனையோ இடங்களில் பேசுகிறார். இந்த தீன் என்னுடைய ஜோதி என்பதாக குறிப்பிடுகிறார், என்னுடைய நூறு என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த ஜோதியை, இந்த நூறை இஸ்லாத்தில் உள்ளவர்கள், சில அதிகாரத்தில் உள்ளவர்கள் மார்க்கத்தை விளங்காதவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அல்லாத இருந்தாலும் சரி, வாயால் கூறி அழைத்து முடியும் நினைத்தால் உங்களால் ஒருபோதும் அது நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருபோதும் நடக்காது. எத்தனை வழியில வந்தாங்க இந்த மார்க்கத்தை முடக்கணும், இந்த மார்க்கத்தை எல்லா வகையிலும் நடக்கணும். இந்த உத்தரப்பிரதேச ஒரு மாநிலத்துல ஒரு நாட்டுல மாற்றம் தான் கடலாம். இப்ப நீ ஆணே வளர்க்கக்கூடாதுன்றான். அவ்வளவு நெருக்கடிகள் முஸ்லீமாக வாழ்றதுக்கு. எந்த நெருக்கடியும் நீங்க ஹரம்ல, மதீனாவுல சுய வாழ்க்கை, 100% சுதந்திர வாழ்க்கை. அந்த பூமியில பிறக்கிறது பெரிய பாக்கியம். அந்த பூமியில ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக பிறப்பது பெரிய அபூர்வம். அதே மண்ணில் பிறந்து அதே மண்ணில் அந்தஸ்து அடைந்து காலாவும் மண்ணினால் அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கையில கொண்டிருக்கிறான். எப்படி கொண்டு போக வேண்டிய அந்த பொறுப்பை எப்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு செல்லப்படுது. உலக நாடுகள் இன்றைக்கு தலை குஞ்சு நிற்கி. உலக நாடுகள், முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் அல்லாத நாட்டில் முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு அரபை ஒட்டி நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை வழித்தளங்களை பார்க்கிற பொழுது வெட்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எந்த பகுதியிலிருந்து இஸ்லாம் வந்ததோ, எந்தெந்த மார்க்கம் தோன்றியதோ அதை பார்த்துதான் நாங்கள் முஸ்லிம்களாக. நாங்கள் பரம்பரை முஸ்லிமா? இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அந்த வேடிக்கை தெரியும். 3 தலைமுறைகள் முஸ்லீமா வாங்க நாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு நியமத் செஞ்சிருக்கிறான். நாமெல்லாம் பேசும்போதே முஸ்லீமா பிறக்கல, தாயினுடைய கருவறையில இஸ்லாம் அடிப்படையில் பிறந்தாலும் நம்மளுடைய வாப்பாவுக்கு முந்தின 10 தலைமுறை எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு சிறையோடசாலியாக இருந்திருப்பார். அங்கிருந்து அந்த குற்றத்தை சுத்தப்படுத்தி உங்கள் நீங்க கொண்டதாக வச்சிருக்கிறார். ஆனா ஹரம்ல அப்படி கிடையாது. அவங்க பிறக்கும் போது இஸ்லாமியர்கள், பரிசுத்த பியூர் முஸ்லிம்கள், வங்கி இறங்கின பூமி, நபிமார்கள் நடந்த பூமி, அல்லாஹ்வுடைய உதவியக்கூடிய பூமி. அப்படிப்பட்ட பூமியில இன்றைக்கு 100% கட்டிடங்கள் நவீனமாயிடுச்சு, போக்குவரத்து நவீனமாயிடுச்சு, ஹோட்டல்கள் நவீனமாயிடுச்சு, சொகுசு வாழ்க்கை காசு பணம் ஏற்படுத்துவதற்காக இன்னமும் பொருளாதாரத்தை தீர்க்க வேண்டும் என்று ஒரு தவறான பேராசை மார்க்கத்தை உடைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், இதே மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு குழப்பம் என்றால், குர்ஆனை கொண்டு, ஹதீஸை கொண்டு, இஜ்மா கியாஸ் அடிப்படையை கொண்டு ஒரு ஆலிம் தீர்ப்பு வழங்குவது என்று அல்லாஹ்வே அனுமதிக்கிறார். அல்லாஹ்வே அனுமதிக்கிறான். அது ஆலிம்களுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து, அந்த தகுதி. வேற யாருக்குமே கிடையாது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு வாக்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வச்சு மார்க்க அடிப்படையில சுதந்திரமா துணிச்சலா ஒரு ஆலிமால் தீர்ப்பு தர முடியும். ஆனா இதே மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட தவறுகளை நாங்கள் தகர்க்கிறோம், நாங்கள் கொஞ்சம் அதிலிருந்து விலகி நாங்கள் செய்யவில்லை. சமுதாய மக்கள் வெளியூரில் இருந்து, வெளிநாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு நாங்கள் திறந்து விடுவோம் என்று புனித பூமியிலே போன்ற கலாச்சாரங்களை திறந்தால் 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது இனி வரும் காலம் எல்லாம் தொடரும். ஹஜ்ஜுக்கு போறவங்க சுதந்திரமா தவாஃப் செய்ய தண்ணியில இன்சிடென்ட் தான் தவாஃப். இதெல்லாம் யோசிக்கணும். அதை ஒட்டி உள்ளவர்கள் நீங்கள் செய்யும் சில தகவல்கள், சில விளக்குகள் அது உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவரையும் பாதிக்கும். சொல்லுவாங்கல்ல, அல்ல
அளவுக்கு போவாங்க, அது அவங்க நெஞ்சாயிடும். இன்னைக்கு அளவுக்கு மீறி செயல்படுவதனால் வருங்காலத்தில் ஹஜ் சுற்றுலாக்களுக்கு சுதந்திரமாக பிரயாணம் செய்ய முடியாது. வரட்ட பொருந்திய பொருந்தி அதை அங்கு உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வது சொன்னால் இதுதான் இருக்கும் பெரிய கேவலம் என்றால் கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். மக்சூமி என்ற ஒரு குலத்தை சேர்ந்த ஒரு உயர்குல பெண்மணி திருடி விடுகிறார்கள். அப்படி திருடி விட்டார்கள். பெண்மணி சம்பந்தமாக சொன்னார்கள், நீங்க ரசூலுல்லாஹ் போய் கொண்டு அந்த சட்டத்துல சிறப்பு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க. வந்து கேட்ட போது உசாமா துணிச்சலாக பேசக்கூடியது பெருமானாருக்கு, ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை ஏதாவது இன்னைக்கு சல்மான் போல அரசர் சல்மான் இருக்கிறார்கள், மக்காவில் மதீனாவுக்கு கொண்டு இருக்கிறார். நாங்க செய்யல, வேறு செவ்வாய்க்கு நலன் பலன் தருவதற்காக செய்கிறோம். அன்னைக்கு உசாமா ரசூலுல்லாஹ் ஏதாவது ஆஃபர் பம்பர் ஆஃபர் பண்ணுகிறேன், பெரிய உயர்ந்த பரம்பரை வெளியே தெரிந்த அசிங்கம் அவமானம் இவங்க சொன்னவங்க ரசூலுல்லாஹ் அம்மா அசிங்கம் அவமானம் இதை நம்ம செய்யக்கூடாது, இது ரசூலுல்லாஹ் துணை போனார்களா அல்லது அந்த தப்புக்கு துணை இருந்தார்களா? உசாமா நல்ல நேரத்தில் யோசனை சொன்னேன், இதை வெளிப்படுத்தினா அந்த குலத்தின் பேரும் புகழும் அன்பு கொள்கிறோம் ரசூலுல்லாஹ் தவறு மறைச்சாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தார்கள், முடியவே முடியாது. உசாமா உனக்கும் சொல்லுகிறேன், இந்த மக்கமா நகரோட எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் பனு இஸ்ரயீல் ஒரு சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாய மக்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களில் யாராவது தவறு செய்தால் இரவாக ஊடு நல்குகிறார்கள். அவர்கள் யாராவது ஏழ்மையானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் தவறு சென்றார் உலகம் அறிய நடுவு நிற்பது கசையடியும் கண்டரும் கொடுப்பார்கள். இந்த பாகுபாடு, இந்த அநீதம், பெருமானார் குறிப்பிட்டார். சொன்னார்கள், என் உயர் குலத்தை சேர்ந்த என்னுடைய ஆண்மை மகள், என் ஈரக்குறை பெருமானார் சொன்னாருடைய முன்னூற்றாம் என்னுடைய மகளுடைய ஃபாத்திமா இறுதி மகள், அவர்கள் இந்த தவறு செய்தாலும் அவருடைய கரங்களை நான் வெட்டுவிடு உசாமா, இதில் எனக்கு எந்த தவறும் கிடையாது, எந்த சலுகையும் செய்ய முடியாது என்று பெருமானாருக்கு முந்தார்களை ஒற்றை முடியாது. இன்னைக்கு சல்மான் அப்படி நிற்கிறாரா? தலையாளர்கள் நான் தொடங்கல, எனக்கு இந்த ஐடியாவே இல்லை, அமைச்சர் முஸ்லிம் இருந்தாங்க. வரலாற்றுகளை திரும்பி பார்க்க மாட்டீர்களா? நான் முன்னு சொன்னதை போன்றுதான். ஹரம்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதிக சரியக்கல் தான் வந்தது, ஆனா ரொம்ப டீட்டெயிலா அதை உள்ள போய் பார்க்க இப்ப இருக்கிற முஸ்லீம்கள் டீட்டெயிலா எதையுமே எடுத்துக்கிறது கிடையாது. மேலோட்டமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வகவகையா கிராத்து. இந்த ஹரம்ல பாருங்க, வகவகையா கிரா அல்ஹம்துலில்லாஹ் கேட்க நல்லா இருக்கும், ஆனா ஆயத்தை கடைபிடிக்கிறாங்களா? இன்னமன கமுதுவல் மைசிர் அல்லாஹ் குர்ஆன்ல மது ஹராம் ஹரம்ல இமாம் போகிறார். அதே பொறுப்புக்கு இருக்கிற அரசர் அந்த மதுவை திறந்து வைக்கிறார்னா அந்த இமாமியை அந்த ஆயத்து ஓதுறோம். இந்தியா போன்ற நாடுகள்ல இங்க எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது, ஆனால் சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் சாத்தியம், எல்லாம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த ஹரம்ல ஓதுறது ஒன்று, வெளியில செய்வது ஒன்றாது. எல்லாம் யார் யோசிக்கப்பட வேண்டும்? அங்கு உள்ளவர் யோசிக்கணும். நீங்க கேட்கலாம், இந்திரா நகர் மகல்லாலும் எப்படி அதுல ஹரம்பு கொண்டு போய் சேர்க்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கவலையாக துஆ செய்யுங்கள். புனித ஹரமை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். புனித ஹரமிலே மோசமான சூழல் உருவாக்கி கொண்டிருக்கு யா அல்லாஹ். இதிலிருந்து எல்லாவற்றையும் நீ காப்பாற்றி என்ற ஒரு தவறையான துவாவை ஒரு கண்ணீரோடு அல்லது கண்ணீர் வராவிட்டால் கவலையோடு நீங்கள் அல்லாஹ்விற்கு துவாவை முன்வையுங்கள். அதை கொண்டு போய் சேர்ப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். ஹிதாயத்து தானே. அன்றைக்கு உசாமா பெருமானாரிடத்தில் சொன்ன போது ரசூலுல்லாஹ் எப்படி அதற்கு பிடி கொடுக்கவில்லையோ அது போன்று இன்னைக்கு உள்ள கோட்டுள்ளவர்கள் பிடி கொடுக்காமல் இருந்திருந்தா இந்த கன்றாவியெல்லாம் பார்த்திருக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இதை பெருதுபடுத்தி பேசுகிறார்கள் இல்லையோ, பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் கேவலப்படுத்தி பேசுகிறார்கள்.
என்ன பாய், உங்க ஊர்லயே உங்க நாட்டிலேயே நீங்க புனிதமான நிகழ்ந்த ஆலயத்திலேயே இது மாதிரி தவறுலாம் துணிச்சலா நடக்குது, என்ன பாய் நீங்களும் அதுக்கு விலை போயிட்டீங்களா என்று பேசும் அளவுக்கு தான் வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் விமர்சனங்களை முன்வைக்கப்படுகிறது. நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழல், மோசமான சூழல் இன்றைக்கு அரங்கிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. புனித கஅபத்துல்லா எப்படிப்பட்ட பூமி என்பதற்கு முஸ்லிம்களுக்கு சொல்ல தேவையில்லை. அது ஒரு அபயமளிக்கக்கூடிய பூமி, அது பாதுகாப்பு தரக்கூடிய பூமி. அப்படிப்பட்ட பூமியிலிருந்து இது போன்ற அமரங்கள் வருவதற்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று துன்யா ராஸுல் ஹதியத்தின், அனைத்து பாவங்களுக்கு தலை என்ன தெரியுமா? உலக மோகம் என்றார்கள் கண்மணி நாயகம் சொன்னார்கள். உலக மோகம் எவனுக்கு அதிகமாகிவிட்டது அவன் குரு செய்ய கோபுரமோ, உலக மோகம் வந்து விட்டால் எல்லா தவறும் அவரிடத்தில் வந்துவிடும். அதிகாரம் இல்லாததால் நாம எதுவும் நம்மளால செய்ய முடியல. அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால உலக மோகம் வந்ததற்கு பின்னால் எல்லா தவறுகளையும் துணிச்சலாக செய்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சும்மா தான் வெள்ளிக்கிழமை கரண்ட பார்த்தீங்கன்னா 4 ஆயத்து பயான், 2 ஹதீஸ் பயான். மக்கால தெரியும், மதினாவை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளும் தெரியும். அங்க அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அந்த தலைப்புல தான் பேசணும். அரசாங்கம் என்ன புள்ளி டீட்டெயில் விவரமா பேசணும்னு சொல்லுதோ அதன்படி தான் பேசணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, கொஞ்சம் ஆர்வப்பட்டு, நம்ம மஹல்லா நான் ஒரு இமாம அல்லாட்ட பதில் சொன்னோம் அந்த சிந்தனையே வராது. அரசருக்கு பதில் சொல்லணும் என்ற சிந்தனை தான் இன்னைக்கு அங்க உள்ள இமாம்களுக்கு. கிராத்தை அழகாக ஓதுவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஓதப்பட்ட கிராத்தில் சூரா அத்தியாயங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை சிந்தித்து அங்கு உள்ள மக்கள் வாழ்கிறார்கள். அங்கு உள்ள பொறுப்பில் உள்ளவர்கள் அதை கேவலப்படுத்துகிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். இந்த நிலை இன்னும் நீடித்தால் அங்கு உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை, அங்கிருந்து பெறப்படக்கூடிய ரஹ்மத்து பரக்கத்து முழு உலகத்திற்கும் தடை செய்யப்படுவதில் எந்த ஒரு தயக்கம் அல்லாஹ் காட்ட மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு கஅபத்துல்லாஹ்ல இருந்து 120 ரஹ்மத்துகள் அல்லாஹ் உலகத்துக்கு சப்ளை செய்யலாம். 120 ரஹ்மத். மலக்குகள் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கும் அந்த ரஹ்மத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு வீடுகளாக ஓடுவார். எந்த வீட்டு வாசல் திறக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டு வாசல்ல ரஹ்மத்தை பரக்கத்தை கொட்டிட்டு போயிடலாம். மலக்குகள் கேட்பாங்க, யா அல்லாஹ் குஃபார்கள் தோன்றிருக்கு. நமக்கு அதுதான் தெரியல. 5:05 பாம்புன்னா 5:45 இக்காமத்துன்னா 8:45 வரைக்கும் வீட்டு வாசல் தோன்றதே கிடையாது. எத்தனையோ நவ முஸ்லிம்கள், எத்தனையோ முஸ்லிம் அல்லாத வீடுகள் காலை அதிகாலையில் திறக்கப்பட்டுள்ளது. எல்லா வீடுகளிலும் இந்த மலக்குகள் பரக்கத்தை மூன்று போய், அதனாலதான் இன்னைக்கு உலக வாழ்க்கையில் அவங்க ஜொலிக்கிறார்கள். கஅபத்துல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற சமுதாய மக்கள் இன்னைக்கு பொருளாதாரத்திலே படிப்படியில் ஜொலிக்கிறாங்கன்னா கஅபத்துல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பரக்கத்து. எந்த முஸ்லிம் வீடு காலையில் திறக்கப்படுது, மகரிபுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, திறந்து வச்சிருக்கிறாங்க. அசல்ல மகரிபுக்கு தான் மூடணும், எல்லா சைத்தனும் உள்ள வரும், ஃபஜருக்கு திறக்கணும். அப்படி திறக்கப்படுகிற வீடுகளில் தான் கஅபாவுடைய ரஹ்மத் பரக்கத்து வரும். சொல்ல வரக்கூடிய செய்தி, வர்ற ரஹ்மத்து பரக்கத்தும் இது போல அநியாயம் செய்யக்கூடிய அரசர்கள் இருந்தால் அந்த ரஹ்மத்து பரக்கத்தும் தடை செய்யப்படும் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த உலக முஸ்லிம்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், முஸ்லிம்களே இந்த உலகம் உங்களுக்கு சிறைச்சாலை, காபிர்களே இந்த உலகம் உங்களுக்கு ஜன்னத் சொர்க்கம் என்றார்கள். இந்த ஹதீஸ்லாம் மன்னர் சல்மான் கொண்ட சிந்தனையில எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் சொன்னது போன்ற குர்ஆனை தொழுவது கிடையாது, குர்ஆனை முழுவதுமாக படிப்பது கிடையாது, குர்ஆனுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் தஃசீர்களுக்கு தரப்படுவது கிடையாது. மேலோட்டமான விஷயங்களோடு பேசுகிறார்கள். அதனால் அவர்கள் கூடுதலாக செய்ய துணிந்து விடுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் இடத்துல பேசுவான், ஃபஜ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன், மதுவை விட்டு நீங்க விலகி விடுங்க, வெற்றி பெறுவீங்க. ஃபஜ்தனிபு லஅல்ல ஃபஅல் அன்தும் முன்தஹூன், மதுவை நீங்க விலக மாட்டீங்களா என்ற ஆயத்தை இறங்கின உடனே மதீனால பானையா நிரப்பி வச்சிருந்த மதுவை அன்னைக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் ஹதீஸிலே, அன்று ஒரு நாள் மதீனா மது வெள்ள ஆறாக ஓடியது. மழை பெய்தால் வெள்ளமா ஓடும், அன்னைக்கு மது வெள்ளமா ஓடியது. இப்ப
இப்ப எவ்வளவு மதுவை அவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க. அத்தனை ஹராமையும் ஒரு ஆயத் அழுத்து முத்தகும் நீங்க தவிர்த்துக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் கேட்டார். ஒட்டுமொத்த மதீனாவும் மதுரை திறந்து விட்ட அந்த சரித்திரத்தை மன்னர் சல்மானுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹரத்தை சுற்றி அல்லது அந்த ஹரத்தில் உள்ள அந்த மகத்துவத்தை சுற்றி எல்லா சிறப்புகளும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கு உள்ளவர்களுக்கு அது சிந்தனையில் ஈடுபடுவது கிடையாது. நாம் வாழும் இந்த உலக இஸ்லாமியர்கள் இது அங்கு ஒரு நேரம் பேசுறதுன்னா அங்க நடந்த கூத்து குருமாரம். நம்ம இந்தியா போன்ற நாட்டுல நம்மளுடைய முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அதாவது தூய்மையின் தீய வாடகை என்ற தலைப்பிற்கு சில விஷயங்கள் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். அதுல மது பிரச்சனை இல்லை. அதுல அடே இவரு குடிப்பாரு, அடுத்த ஊதி கொடுப்பாரு, ஆனா எப்படி சமாதானம் பரவாயில்ல. அதுல வட்டி பரவாயில்ல, அதுல ஜினா பரவாயில்ல. அது ஒரு கட்டத்துல அதத்தையே சம்மதிக்க வச்சுருவாங்க. பரவாயில்ல சொல்லி உள்ளூர் ஆளுங்களை சம்மதிக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தீனில் நறுமணம் வீச வேண்டிய தருணங்களில் தீய வாடகை இன்றைக்கு வீசிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு செய்தி, தொழிலாளிகளுக்கு எந்த அமலையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். நீங்க அமல்களை உதாசீனப்படுத்தினால் நறுமணங்கள் வராது, தீய வாடகைகள் தான் வரும். அதில் ஒன்று இஷாவுடைய தொழுகை. இஷாவுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டால், பொதுவாக இந்த பள்ளிக்கு எத்தனை பேர் வரீங்க அவங்க தான் தெரியும் யார் இஷா தொழுகை வரீங்க. இஷாவுடைய பர்லை நிறைவேற்றக்கூடியவர்கள் இஷாவுக்கு பின்னால் வெத்திருவாரிகளையும் சேர்த்து நிறைவேற்றுங்கள். ஏன் சொல்கிறேன் சொன்னால், மக்கா மதீனா போன்ற நகர்களில் தொழுகை அமர்வு சரியாக இருந்தால் தீய பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்தியா போன்ற நாடுகளில் பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே ஒரு அசத்தையும் ஒரு அலட்சிய போக்கும் வந்துவிடுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை, அதே போல மக்ரிபுடைய தொழுகை, அதே போல துக்ருவாஜுடைய தொழுகை, இதை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். பிரயாணத்தில் இருந்தாலும் கூட உங்கள் மீது கடமை என்றார்கள். ஆகையால் எல்லா அமல்களையும் கவனத்தோடு செய்வோம். நம்முடைய அமல்களை கொண்டு பிற சமுதாய மக்களுக்கும் நம் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் நறுமணம் வீசக்கூடிய ஒரு நறுபாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் என்று கூறி, எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.